ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம பைத்தானில் இன்புட் ஃபங்க்ஷன் என்னன்னு பண்ணல. இன்புட் ஃபங்க்ஷன் ஒன்றும் இல்லை, யூசர்ட்டு வந்து இன்புட் வாங்கி ஷோ பண்ணுற மாதிரி இருக்கும். நான் எங்கே ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன். நேம் ஈக்குவல் டு இன்புட், இந்த இன்புட்டு தான் கீவேர்டு. ஸோ இன்புட் கொடுத்து என்டர் நேம் கொடுத்துட்டா பிரிண்ட் அலோன் ஸ்ட்ரிங்கில் அலோன் கொடுத்துட்டு கமா கொடுத்து இங்கே வேரியபிள் கொடுத்த நேம் வந்து நீங்கள் வாங்கிட்டு இப்போ ரன் பண்ணால் என்டர் நேம்னு கேட்கும். நான் மோகன் கொடுத்துட்டு என்டர் ஆச்சுன்னா அலோ மோகன் அவுட்புட் வரும். ஸோ நம்ம அது மட்டும் இல்லை, நம்ம வந்து இதில் வந்து இன்டீஜர் கூட பிரிண்ட் பண்ணலாம். இன்டீஜர் இப்போ வந்து இதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதில் வந்து இன்புட் பைத்தன் வந்து இன்டீஜர் கொடுத்தா ஸ்ட்ரைட்டாக இன்டீஜர் எடுத்துக்கா, அது வந்து ஸ்ட்ரிங்காக எடுத்துக்கும். இங்கே 20 போட்டு டபுள் கோட்டேஷன் 20 எடுத்துக்கும். ஸோ இதுக்கு ஒரு வழி இருக்குது. ஏ ஈக்குவல் டு இன்ட்டுனா ஒன்றும் இல்லை, இன்டீஜர்னா நம்பரு. ஸோ ஏ ஈக்குவல் டு இன்ட்டுன்னு கொடுத்து இன்புட் கொடுத்துட்டு பி ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டு சி ஈக்குவல் டு இன்ட்டு இன்புட்டும் கொடுத்துட்டு டி ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சின்னு கொடுத்துட்டு பிரிண்ட்டு டின்னு கொடுத்தோன்னா நம்ம வந்து இப்போ கேட்கும் நம்ம வந்து 10 கொடுத்துட்டு நம்ம என்ட்ரச்சுன்னா 13 வந்துடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ளோட் கூட இதில் யூஸ் பண்ணோம். ஃப்ளோட்னா ஒன்றும் பாயிண்ட் வச்சு வரும், பாயிண்ட் 0ன்னு வரும். ஸோ ப்ரைஸ் ஈக்குவல் டு ஃப்ளோட் இன்புட்டு என்டர் ப்ரைஸும் கொடுத்துட்டு பிரிண்ட், அந்த ப்ரைஸ் வந்து இங்கே பிரிண்ட் பண்ணோன்னா அது கேட்கும். என்டர் ப்ரைஸிங் எடுத்தோன்னா 10 கொடுத்ததுக்கப்புறம் 10.0ன்னு அது அவுட்புட் வந்துடும். ஸோ நம்ம அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம ரியல் டைம் எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ரியல் டைமில் வந்து ஸ்டூடெண்ட் மார்க் ரிசல்ட்னு ஒன்று எடுத்துக்கேன். இதில் வந்து நான் எக்ஸாம்பிள் சிம்பிளாக எழுதிப்பேன். நேம் ஈக்குவல் டு இன்புட்டு என்டர் ஸ்டூடெண்ட் நேம் எழுதிப்பேன். மார்க் ஈக்குவல் டு இன்ட்டு. நான் இதில் ஏன் இன்ட்டுன்னு போட்டுருக்கேன்னா பிகாஸ் மார்க் வந்து நம்மள் தானே இருக்கும். ஸோ அது இன்டீஜர். ஸோ இன்ட்டுன்னு கொடுத்துட்டு இன்புட் என்டர் மார்க்குன்னு கொடுத்துட்டு நான் இதில் வந்து இஃபெல்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். இஃப் மார்க்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 35க்கு அதிகமாக இருந்துச்சுன்னா பிரிண்ட்டில் வந்து பாஸ், அதான் மோகன் பாஸ்டுன்னு வரும். ஸோ அதே வந்து 35க்கு ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா, இப்போ எக்ஸாம்பிள் 20 இருந்துச்சுன்னா அதே மோகன் ஃபெயில்டுன்னு வரும். இப்போ இங்கே கீழே காண்கிறேன். இப்போ நான் வந்து மோகன் என்டர் பண்ணிட்டு மார்க் வந்து 14 கொடுத்தேன்னா அவுட்புட் வந்து மோகன் பாஸ்டுன்னு வரும். அதே நான் வந்து மோகன் கொடுத்துட்டு 20 கொடுத்தேன்னா மோகன் ஃபெயில்டுன்னு வரும். பிகாஸ் வந்து 35க்கு ரொம்ப கம்மியாக வந்து இருக்குது 20. ஸோ வந்து மோகன் ஃபெயில்டுன்னு வரும். நான் இருங்க, இதை வந்து உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரன் பண்ணி காட்டுறேன் எப்படி ரன் ஆகுதுன்னு ஒரு வாட்டி. இங்கே தான் மேலே வந்து ரன்னு பட்டன் இருக்கும். ஸோ ரன் பட்டன் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட்டு இப்போ நான் வந்து என்டர் யுவர் நேம் கேட்டா, இப்போ வந்து நான் மோகன் கொடுத்துட்டு என்டர் ஆச்சேன்னா இப்போ வந்து ஆன்சர் வரும்ப்பா, அலோ மோகன் வந்துச்சு. பிகாஸ் நாங்கள் அலோன் கொடுத்துருப்போம்ல. இப்போ வந்து 10 அதே 10 இது வந்து பியில் ஸ்டோர் ஆகிட்டு இப்போ வந்து நீங்கள் 10 வந்து சியில் ஸ்டோர் ஆகிட்டு மொத்தமாக ஆன்சர் வந்து 13 வந்துடும். ஸோ இப்போ என்டர் பேசுனது அதே நான் 10 நினச்சேன், 10.0ன்னு வந்துச்சு. இப்போ என்டர் நேம் நான் மோகன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் என்டர் மார்க் வந்து நான் 14 கொடுக்குறேன். இப்போ வந்து அவுட்புட் வந்து மோகன் பாஸ்டுன்னு வரும். ஸோ இந்த இன்புட் ஃபங்க்ஷன் வந்து அவ்வளோ ஒரு கஷ்டம்லாம் இல்லை, ஈஸி தான். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி டெக் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, பாய்.